துபாயின் பாலைவன காற்று அக்டோபர் காலையில் வெப்பத்துடன் வீசியது. பரந்த தெருக்களில் மணலை பரப்பியது. புர்ஜ் அல் அரபு ஹோட்டலுக்கு முன் நிறுத்தப்பட்டிருந்த ஆடம்பர கார்களில் மணல் ஒட்டி கொண்டது. ஹோட்டலின் தங்க நிற லாபியில் பரபரப்பான சுற்றுலா பயணிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் இடையில் மஜித் அல் கரீம் என்ற நடுத்தர வயதுடையவர் உறுதியான பாதங்களுடன் நடந்தார். அவரது முகத்தில் உலகின் பாரத்தை சுமக்கும் ஒரு தீவிரம் இருந்தது. மஜித் ஒரு கோடீஸ்வரர். ரியல் எஸ்டேட், எண்ணெய், சுற்றுலா, எங்கு லாபம் இருக்கிறதோ அங்கு மஜிதின் பெயர் கேட்கப்படும். அவரது தையல் செய்யப்பட்ட சூட்டில் பிரெஞ்சு பர்ஃபியூமின் மனம், கையில் பளபளக்கும் சுவிஸ் கடிகாரம். ஆனால் இந்த செல்வம் எதுவும் அவரது இதயத்தில் இருந்த ஒரு குற்ற உணர்வை அழிக்க முடியவில்லை. 5 ஆண்டுகளுக்கு முன்பு மஜித் ஒரு பெரிய தவறு செய்தார். தனது இரட்டை பெண் குழந்தைகளை கைவிட்டார். சல்மாவும் சமீராவும் ஆல்பினிசம் உள்ளவர்களாக இருந்தனர். வெள்ளைத்தோல், பனி போன்ற முடி, நீல சாம்பல் நிற கண்கள். மஜிதுக்கு இது ஒரு அவமானமாக தோன்றியது. சமூகத்தில் வெளித்தோற்றத்திற்கு பெரிய மதிப்பு கொடுப்பவராக இருந்தார் அவர். குடும்பத்தின் அழுத்தத்திற்கும் அகங்காரத்திற்கும் வளைந்து அவர் அந்த குழந்தைகளை ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு ஒப்படைத்தார். அவரது மனைவி லைலா அவரை ஒருபோதும் மன்னிக்கவில்லை. அதே மாதம் அவள் அவரை விட்டு எங்கோ சென்று விட்டாள், எந்த தகவலும் கொடுக்காமல். அன்று முதல் மஜிதின் வாழ்க்கை ஒரு வெற்று ஆடம்பரமாக மாறியது. பணத்தை குவித்தார், கூட்டங்களில் கலந்து கொண்டார், உலகை சுற்றினார். ஆனால் மகிழ்ச்சி அவரை தொடவே இல்லை. அவரது புன்னகை செயற்கையாகவும் கண்கள் மங்களாகவும் இருந்தன. ஒரு நாள் பழைய நண்பர் ஹம்ஸ் மஜித்தை ஒரு தொண்டு நிகழ்ச்சிக்கு அழைத்தார். வா மஜித், இங்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும் என்று ஹம்ஸ் போனில் சொன்னார். குற்ற உணர்வின் நிழலில் மஜித் செல்ல முடிவு செய்தார். நிகழ்ச்சி நடந்த ஹாலில் உள்ளூர் கலைஞர்கள், பாரம்பரிய இசை, குழந்தைகளின் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தது. மஜித் தனது கடிகாரத்தை பார்த்து எப்போது செல்லலாம் என்று யோசித்தார். அப்போதுதான் ஃபாத்திமா அஷ்ஷஹ்ரா என்ற முதிய பெண் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் மைக்கேல் சல்மாவையும் சமீராவையும் அறிமுகப்படுத்தினார். இரட்டையர்கள், நீண்ட உடல், பளிங்கு போன்ற வெள்ளை முடி, குளிர்ந்த நீல சாம்பல் நிற கண்கள். அவர்கள் ஒரு பாடலை பாடினர். மன்னிப்பு, மன்னிப்பு, நம்பிக்கை பற்றியவை. மஜிதின் இதயம் உடைந்தது. அவர் அதிர்ச்சியில் உறைந்தார். அவர்கள் தனது பிள்ளைகள் என்று ஒரு பார்வையில் புரிந்தது. பாடல் முடிந்ததும் எல்லோரும் எழுந்து கைத்தட்டினர். மஜித் அமர்ந்த இடத்திலேயே உறைந்தார். சல்மாவின் கண்கள் ஒரு கணம் அவரது கண்களுடன் மோதின. அந்த பார்வையில் கோபமோ பயமோ இல்லை, ஒரு விசித்திரமான அமைதி மட்டுமே. மஜிதுக்கு அவர்களுடன் பேச வேண்டும் என்று தோன்றியது. அவர் எழுந்தார். ஆனால் கூட்டத்திற்கு இடையில் அவர்களை தேடிச் சென்றார். சல்மாவும் சமீராவும் குழந்தைகளுக்கு பரிசு வாங்க ஒரு மூலையில் நின்றனர். அவர் அருகில் சென்றார். ஆனால் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. திடீரென சல்மா திரும்பினாள். உங்களுக்கு என்ன வேண்டும் சார் என்று அவள் அமைதியாக கேட்டாள். மஜிதுக்கு ஒரு கணம் மூச்சு நின்றது. சார் என்ற அழைப்பு அவரை உடைத்தது. அவர்களுக்கு அவர் தெரியவில்லை அல்லது தெரிய விரும்பவில்லை. உன் பாட்டு எனக்கு பிடித்திருந்தது என்று அவர் சொன்னார். சமீரா வெட்கத்துடன் புன்னகைத்தாள். சல்மா அவரை பார்த்து, நன்றி, நாங்கள் எப்போதும் தொண்டு நிகழ்ச்சிகளில் பாடுவோம் என்று எதையும் குறிப்பிடாமல் சொன்னாள். மஜிதுக்கு நான் உங்கள் அப்பா என்று சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அதற்கு பதிலாக அவர் தனது விசிட்டிங் கார்டை எடுத்து சல்மாவிடம் கொடுத்தார். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நான் இங்கு இருக்கிறேன். சல்மா கார்டை வாங்கி அவரை ஒரு கணம் பார்த்தாள். அந்த கண்களில் ஏதோ மறைந்திருந்தது, ஒரு உறுதி, ஒரு புரிதல். நன்றி என்று அவள் சொன்னாள். பின்னர் சமீராவுடன் நடந்து சென்றாள். மஜித் தனியாக நின்றார், இதயத்தில் ஒரு பெரிய வெற்றிடத்துடன். இது ஒரு முடிவல்ல, ஒரு தொடக்கம் என்று அவருக்கு புரிந்தது. அந்த இரவு வளைகுடாவின் காட்சியுடன் கூடிய தனது ஆடம்பர சூட்டில் மஜித் தனியாக அமர்ந்தார். ஜன்னல்கள் திறந்திருந்தன. கடலின் உப்பு மணமுள்ள காற்று உள்ளே வந்தது. எனது அகங்காரம் என்னை எங்கு கொண்டு வந்தது? எனது பணம் என் பிள்ளைகளை என்னிடமிருந்து ஏன் பிரித்தது என்று அவர் தன்னை தானே கேட்டார். அடுத்த நாள் மஜித் தனது காரை தானே ஓட்டினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தொண்டு நிறுவனத்திற்கு சென்றார். அங்கு ஹாஜி ராஷித் அல் மன்சூரி என்ற முதியவர் அவரை வரவேற்றார். சல்மாவையும் சமீராவையும் பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மஜித் சொன்னார். குரல் தடுமாறியது. ராஷித் அவரை ஒரு கணம் பார்த்தார். இப்போது ஏன் கேட்கிறாய்? நான் அவர்களுக்கு தேவையானதை செய்யவில்லை என்று மஜித் சொன்னார். ராஷித் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குழந்தைகள் இங்கு வந்தனர். நல்ல பெண்கள் அவர்களை வளர்த்தனர். அவர்கள் குரானை படித்தனர், அரபியை படித்தனர், ஒரு நல்ல பள்ளியில் படிக்கின்றனர்.
தொண்டு நிகழ்ச்சிகளில் பாடி நிதி திரட்டுகிறார்கள். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் யாரும் அவர்களை பார்க்க வரவில்லை. மஜிதுக்கு பூமி நகர்வது போல் தோன்றியது. நான் நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர் சொன்னார். கண்கள் நீரால் நிரம்பின. ராஷித் ஒரு சிறிய புன்னகையுடன் சொன்னார், இன்று அவர்கள் இங்கு இல்லை. சல்மாவும் சமீராவும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். ஒரு ஆண்டுக்கு முன்பு அவர்களை ஒரு குடும்பம் தத்தெடுத்தது. தத்தெடுத்தார்களா? யார் என்று மஜித் அதிர்ச்சியுடன் கேட்டார். யூசுப் கத்தீப், ஒரு பாலஸ்தீனர். அவரது மனைவி ஆமினா. அவர்கள் குழந்தைகளை சட்டப்படி தத்தெடுத்தனர். இப்போது சல்மாவும் சமீராவும் அவர்களின் பிள்ளைகள் என்று ராஷித் சொன்னார். மஜிதின் மூச்சு நின்றது. எல்லாம் தாமதமாகிவிட்டது. அவரது பிள்ளைகள் இனி அவரை தேவையில்லை. நாட்கள் கடந்தன. மஜிதின் அலுவலகத்தில் துபாயின் வானத்தை பார்த்து அவரது பேரரசு வெறும் வெற்று உலகமாக தோன்றியது. ஒரு இரவு பழைய புகைப்படம் ஒன்றை கண்டார். மருத்துவமனையில் வெள்ளை போர்வையில் சுற்றப்பட்ட சல்மாவும் சமீராவும். அவர்களின் வெள்ளை தோலும் முடியும் அவரை பயமுறுத்தியது. உன் பிள்ளைகள் ஏன் இப்படி என்று மக்கள் கேட்பார்களோ என்று அவர் பயந்தார். அன்று அவர் ஒரு கோழையாக இருந்தார். மருத்துவமனைக்கும் தொண்டு நிறுவனத்திற்கும் பெரிய காசு ஓலைகளை எழுதி குழந்தைகளை மறைத்தார். அவரது முகத்தை கைகளில் மறைத்து மஜித் அழுதார். அடுத்த நாள் அவர் யூசுப் கத்தீபின் அலுவலகத்திற்கு சென்றார். யூசுப் ஒரு நடுத்தர வர்க்க வழக்கறிஞர். டேராவில் ஒரு எளிய அலுவலகத்தில் பணிபுரிகிறார். நான் சல்மாவின் மற்றும் சமீராவின் பிறப்பு தந்தை என்று மஜித் வெளிப்படையாக சொன்னார். யூசுப் அமைதியாக இருந்தார். எனக்கு தெரியும், தொண்டு நிறுவனம் எங்களிடம் சொல்லியிருந்தது. நாங்கள் குழந்தைகளிடமிருந்து அவர்களின் தோற்றத்தை மறைக்கவில்லை. ஆனால் உன்னை தேட வேண்டுமா என்பது அவர்களின் முடிவு. அவர்கள் என்னை வெறுக்கிறார்களா என்று மஜித் குரலை தாழ்த்தி கேட்டார். யாரும் வெறுப்புடன் பிறப்பதில்லை. ஆனால் இதயங்கள் தங்களை பாதுகாக்க கற்றுக்கொள்கின்றன என்று யூசுப் சொன்னார். நான் என் தவறை திருத்த வேண்டும் என்று மஜித் சொன்னார். யூசுப் ஒரு கணம் யோசித்தார். கடந்த காலத்தை திருத்துவது எளிதல்ல. குழந்தைகள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் அவர்களிடம் உனது வருகையை பற்றி சொல்கிறேன். அவர்கள் முடிவு செய்யட்டும். மஜித் நன்றி சொல்லி வெளியேறினார். வெப்பமான காற்று அவரது முகத்தில் அடித்தது. அவர் வானத்தை பார்த்தார். இதயத்தில் ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல் உணர்ந்தார். நாட்கள் கடந்தன. ஒரு இரவு ஒரு அறியப்படாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. மஜித் போனை எடுத்தார். குட் ஈவினிங் ஷார் மஜித், நான் சல்மா. ஒரு பெண்ணின் குரல், அமைதியானது மற்றும் உறுதியானது. மஜிதின் இதயம் நின்றது. குட் ஈவினிங் சல்மா என்று அவர் சொன்னார். நாங்கள் உன்னை பார்க்க விரும்புகிறோம் என்று அவள் சொன்னாள். நாளை மாலை 4 மணிக்கு ரியோக் கஃபேல். அவள் போனை வைத்தாள். மஜித் கண்களை மூடினார். கண்ணீர் வழிந்தது. அடுத்த நாள் ஜுமைராவில் உள்ள ரியோக் கஃபேயில் மஜித் வந்தார். எளிய வெள்ளை சட்டையும் பேண்டும் வழக்கமான ஆடம்பர தோற்றத்தை தவிர்த்தார். அவரது கைகள் வியர்த்தன. இதயம் வேகமாக துடித்தது. அங்கு ஒரு மூலையில் சல்மாவும் சமீராவும் அமர்ந்திருந்தனர். எளிய அபாயா, வெள்ளை ஹிஜாப், அவர்களின் வெள்ளை தோலும் பெரிய கண்களும் மிகவும் தெளிவாக தெரிந்தன. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மஜித் சொன்னார். குரல் நடுங்கியது. வலைக்கும் சலாம் என்று அவர்கள் ஒரே குரலில் பதிலளித்தனர். மஜித் அமர்ந்தார். தலையை குனிந்தார். உங்கள் பாட்டு என்று அவர் தொடங்கினார். ஆனால் வார்த்தைகள் நின்றன. சல்மா அவரை பார்த்தாள். நாங்கள் இந்த சந்திப்பை ஒரு அப்பாவை பார்க்க விரும்பவில்லை சார் மஜித். எங்களுக்கு உன்னை தெரியாது. நாங்கள் இங்கு வந்தது சில விஷயங்களை சொல்லவே. மஜித் தலையசைத்தார். நான் எல்லாவற்றையும் கேட்க தயாராக இருக்கிறேன். சமீரா சொன்னாள், நீ எங்களை கைவிட்ட போது நாங்கள் குழந்தைகளாக இருந்தோம். எதுவும் புரியவில்லை. ஆனால் வளர்ந்த போது எல்லாம் புரிந்தது. நீ எங்களை நிராகரித்தது நாங்கள் ஏதோ தவறு செய்ததற்காக இல்லை. உனது பயம், மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணம், அதுதான் உன்னை அப்படி செய்ய வைத்தது. சல்மா தொடர்ந்தாள். ஆனால் உனது அந்த முடிவு எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தது. யூசுப்பும் ஆமினாவும் எங்களை தங்கள் பிள்ளைகளைப் போல வளர்த்தனர். எங்களின் வித்தியாசத்தை அவர்கள் ஒரு குறையாக பார்க்கவில்லை. சல்மா ஒரு கவரை எடுத்து மஜிதிடம் கொடுத்தாள். பார். மஜித் கவரை திறந்தார். அதில் புகைப்படங்கள். சல்மாவும் சமீராவும் பட்டமளிப்பு விழாக்களில், குதிரை பந்தயங்களில், கணித போட்டிகளில் பிரபலமானவர்களுடன். அவர்கள் அசாதாரண வெற்றிகளை பெற்றிருந்தனர். நாங்கள் இப்போது மருத்துவர்கள் என்று சல்மா சொன்னாள். அரிய நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை குணப்படுத்துகிறோம். உனது முடிவு எங்களை உடைத்திருக்க வேண்டும், ஆனால் அது எங்களை வலிமையாக்கியது என்று சமீரா ஒரு சிறிய புன்னகையுடன் சொன்னாள். மஜிதின் கண்கள் நீரால் நிரம்பின. நான் மன்னிப்பு பெற தகுதியற்றவன் என்று அவர் சொன்னார். சமீரா சொன்னாள், நாங்கள் இங்கு மன்னிக்க வந்தவர்கள் இல்லை.
நாங்கள் வந்தது உனக்கு காட்டுவதற்கு. நாங்கள் உன்னை மிஞ்சிவிட்டோம். எங்களின் பாரம் இனி உன் இதயத்தில் இருக்க வேண்டியதில்லை. சல்மா தொடர்ந்தாள். உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்க விரும்புகிறோம், உனது சொந்த இதயத்துடன். உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு சிறிய பகுதியாக இருக்க முடியுமா? தொலைவில் இருந்தாவது என்று மஜித் கேட்டார். சமீரா சொன்னாள், அதை இப்போது முடிவு செய்ய முடியாது. அதை காலம் முடிவு செய்யும். அவர்கள் புன்னகைத்தனர். மஜித் எழுந்தார். நன்றி என்று அவர் சொன்னார். ஒரு அரசனை வணங்குவது போல அவர்களை விடைபெற்றார். வெளியே வந்தபோது சூரியன் மறையும் நேரம். மஜித்தின் கால்கள் இலேசாக தோன்றின. வாரங்கள் கடந்தன. மஜித் தனது பழைய தெருக்களில் நடந்தார். மசூதிகளில் அமர்ந்தார். ரஹ்மத்தை பற்றிய பிரசங்கங்களை கேட்டார். பணம் இதயத்தின் அமைதியை வாங்காது என்று அவர் உணர்ந்தார். ஒரு நாள் சல்மாவிடமிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. நாளை மாலை ராஷித் மையத்தில் ஒரு சிறிய நிகழ்ச்சி உள்ளது, வருவாயா? மஜித் எளிய சூட் அணிந்து மையத்திற்கு வந்தார். அங்கு குழந்தைகளின் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருந்தன. சல்மாவும் சமீராவும் வெள்ளை கோட்டில் குழந்தைகளுடன் இருந்தனர். சல்மா அவருக்கு ஒரு கவரை அளித்தாள். அதில் ஒரு அட்டை. எல்லா இதயமும் ஒரு புதிய வாய்ப்பை தகுதியாக்குகிறது. உனது ரத்தம் பிறப்பித்தவர்களுக்கு ஒரு தந்தையாக இருக்க நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். மஜிதின் கண்கள் நீரால் நிரம்பின. இது வெறும் தனிப்பட்ட அங்கீகாரம் அல்ல, ஒரு பெரிய பாத்திரத்திற்கான அழைப்பு. அந்த இரவு மையத்தின் தோட்டத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்தனர். சல்மா ஒரு குழந்தையை காப்பாற்றிய கதையை சொன்னாள். சமீரா மற்றொரு குழந்தையின் கதையை பகிர்ந்தாள். திடீரென சல்மா கேட்டாள், மஜித், உனக்கு இப்போது என்ன தோன்றுகிறது? அவர் குழந்தைகளை, தனது பிள்ளைகளை, இந்த புதிய வாழ்க்கையை பார்த்தார். நான் இதுவரை பாதி வாழ்க்கை வாழ்ந்தேன். இன்று இறைவனின் கருணையால் நான் முழுமையானவனாக இருக்கிறேன். சமீரா புன்னகைத்தாள். ஒருவேளை நம்மனைவருக்கும் காலம் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் இறுதியாக நாம் இங்கு வந்துவிட்டோம். அன்று முதல் மஜித் மையத்தில் நிரந்தர தன்னார்வலராக ஆனார். குழந்தைகள் அவரை ஆங்கிள் மஜித் என்று அழைத்தனர். சல்மாவும் சமீராவும் அவருடன் ஒரு புதிய உறவை தொடங்கினர். நேர்மையும் மரியாதையும் அடிப்படையாக கொண்ட ஒரு உறவு. ஒரு டிசம்பர் இரவு துபாய் நீரூற்றுக்கு முன்னுள்ள ஒரு கஃபேயில் மஜித் தனது பிள்ளைகளுடன் அமர்ந்தார். ஒரு குழந்தையின் வேடிக்கையான கதையில் எல்லோரும் சிரித்தனர். மஜித் வானத்தை பார்த்தார். நட்சத்திரங்களுக்கு கீழே ஒரு புதிய அமைதியை உணர்ந்தார். அவர் இனி அந்த பழைய மனிதர் இல்லை, தனது பிள்ளைகளை வித்தியாசத்தின் பேரில் கைவிட்டவர். அன்பு அவரை புதுப்பித்தது. துபாய் ஒருபோதும் உறங்காத நகரம் ஒரு உண்மைக்கு சாட்சியாக இருந்தது. நம்பிக்கை எவ்வளவு காத்திருந்தாலும் ஒருபோதும் இறப்பதில்லை.